எல்லா துணியும் லூஸாகி லொடன்னு தொங்குது. அதனால் கொஞ்சோண்டு எல்லா துணியுமே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். 2-3 துணி ரொம்ப லூஸாக இருக்குது. போட்டாலே எனக்கு என்னமோ ஒரு சீக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ லூஸாக இருக்குது. அதை 2 துணியை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண வந்துட்டேன். அப்புறமா தரேன் வாங்கினாரு. நான் சொல்லி வெயிலோடு நான் வந்திருக்கேன்டா, என்ன செஞ்சு கொடுத்துட்டான்னு ரிக்வஸ்ட் பண்ணி தந்துட்டார். அவர் தரல, செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பச்சை கலர் துணி வந்து ஒரு இன்ச் பிடிக்கணும். 1 इंच करना, दोनों बाजू 1 इंच करना. அவர் சொல்கிறாரு ரொம்ப பிடிச்சிடாதீங்க, பின்ன டைட் ஆகிட்டுனா பிடிக்க கஷ்டமாக, நல்ல ஏற்கனவே ரொம்ப லூஸாக இருக்குது, தையப்பா இந்த பக்கத்தில் 1 இன்ச்சு அந்த பக்கத்தில் 1 இன்ச்சு புளியப்பான்னு சொல்லிட்டேன். நீங்களும் உங்கள் துணி இது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்களா? வீட்டில் மிஷின் தான், நானே பண்ணிடுவேன். வீட்டில் மிஷின் இல்லை பார்த்தீங்களா. 2 பக்கம் பார்த்து கரெக்டாக மடிச்சிட்டாரு. இது வந்து பயங்கரமாக எனக்கு லூஸாக இருக்குது. ये दोनों बाजू में 2-2 इंच कर रहा हूँ, बहुत ढीला है. இந்த மேக்ஸ் 2மே நல்லா இருக்கு. ஆனால் எல்லாமே தையல் விட்டு போச்சு, அதனால் போட முடியாமல் வச்சுருக்கேன். இதுவுமே அதுவுமே நல்லா பார்த்தாரு. देखो ना इधर से पूरा निकला हुआ है. ये देखो ये बाजू. पूरा नीचे तक है? हाँ नीचे तक है. हाँ हाँ नीचे तक. नीचे तक जाएगा तो पैर कैसे जाएगा? नहीं नीचे नहीं, तो थोड़ा सा गैप रख दो. ये देखो थोड़ा सा गैप रख दो. उनका तुनी நிறையா இருக்கு. நீங்கள் இப்போ நான் தர மாட்டேன். कितने बजे दोगे भाई? कितने बजे देंगे? आज 5-6 बजे तक. 6 बजे आ जाओ. तो पैसा अभी दूँ क्या शाम को दूँ? उसी समय. अच्छा कितना कपड़े का? लेकिन ऐसे बना के रखो, मैं 6 बजे आती हूँ. 120 ரூபா ஆகுமா கிழிஞ்ச துணியை பிழிஞ்சு தைக்க. சரி நீங்கள் பார்த்து எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எத்தோட முடிக்கிறேன். துணியெல்லாம் ரொம்ப எல்லாம் லூஸ் ஆகிட்டு, அதனால் ரொம்ப துணி போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிலுக்கு ஒரு ஓ போடு.